சொல்லுங்க. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், ஜம்முன்னு இருக்கேன். இப்ப நான் வந்து ஒரு டிடெக்டிவ் ஆக முடியுமா சார்? சார், இந்த துறை இருக்க, டாக்டர்னா பேஷண்ட்டு தான், வக்கீல்னா கோர்ட்டு தான், போலீஸ்னா கிரைம் தான்ற மாதிரி அவங்களுக்கு செக்ஷன் ஒதுங்கிற மாதிரி டிடெக்டிவ் இன்டர்நேஷனல் என்னுடைய ஆர்கனைசேஷன் உலகம் முழுக்க டிடெக்டிவ் ஆக முடியும். நீங்கள் என்ன, உங்கள் தாத்தாவே டிடெக்டிவ் ஆக்கலாம். அப்படி இருக்கப்ப டிடெக்டிவ்ன்றது என்னென்ன என்ன மக்களுக்கு வளரல. அதாவது எம்பிபிஎஸ்னா 5 வருஷம் படிக்கணும், பிஇனா 4 வருஷம் படிக்கணும்னு கணக்கு வச்சு படிக்க வச்சு அந்த டயத்தெல்லாம் எடுத்து பணத்தெல்லாம் செலவு பண்ணி கற்றுக்கிறீங்க. ஆனால் துப்பறியும் நிறுவனமாகிய நான் நடத்தும் டிடெக்டிவ் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனில் 6 மாதம் கற்றுக்கிட்டாலே நான் ட்ரைனிங் நான் கொடுக்குற சர்டிஃபிகேட்டில் நீங்கள் எங்கே வேணும்னு ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் கொடுக்குற சர்டிஃபிகேட் போகும். கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்னு வரும்போது அதுக்கு அப்ரூவல் பண்ணிக்கலாம். பின்னாடி முதல்ல 6 மாதம், அப்புறம் 2 வருஷம், 1 வருஷம், அப்புறம் பிஹெச்டி வரைக்கும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு என் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் டிடெக்டிவ் ட்ரைனிங் அகாடமின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கேன். அது எப்படின்னா, இப்போ நான் இவ்வளோ வருஷங்கள் என்னோட பாய்ஸை நான் பிஇ படித்தவன், எம்இ படித்தவன் எல்லாரையுமே நான் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவனுக்கு 15,000, 10,000, 8,000 குறைஞ்ச சம்பளத்தில் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. இனி அப்படி பண்ணக்கூடாதுனால இது நாடு முழுக்க பரவணும், மக்கள் பயன்பெறணும், எல்லா இடங்களையும் துப்பறியும் நிறுவனங்கள் உற்பத்தி ஆகணும். அந்த எண்ணத்தில் நான் இப்போ வேலை பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ நான் வந்து ஒரு டிடெக்டிவ் ஆகணும்னா என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட உங்களை வந்து சந்திக்கணும் சார்? உங்களுடைய அறிவு வருங்க. ஒரு டீ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி உங்களை அனுப்புகிறேன். உடனே இந்த சைடில் காரை பாரு, இந்த சைடில் பைக்கை பாரு, இந்த பக்கம் வேறு வருதா பார்த்துக்கிட்டு போ நான் சொல்லுவேன். நீங்கள் போயிட்டு வந்துடுறீங்களா இல்லையா? ஆக உங்கள் ஓன் இன்டெலிஜென்ஸ், உங்கள் ஓன் மூளையை வச்சுட்டு தான் அங்கே பார்க்குறீங்க, இங்கே பார்க்குறீங்க, டீ கடையில் டீ வாங்கிட்டு வந்துடுறீங்க. அந்த மாதிரி உங்கள் ஓன் மூளையில் தான் எல்லாமே செய்கிறீங்க. ஒரு சைக்கிள் காணா போச்சு, என்ன பண்ணுறீங்க? வெயிட், என்ன பண்ணுறீங்க? அண்ணன்ட்ட கேட்குறீங்க, தம்பிகிட்ட கேட்குறீங்க, தங்கச்சிட்ட கேட்குறீங்க, எத்த வீட்டில் கேட்குறீங்க, பக்கத்து எல்லாம் கேட்டுட்டு யாரோ ஒரு பையன் வந்துட்டு போனானே, உங்க தம்பிக்கு ஃப்ரெண்டு வந்தானே, அவர் சந்தேகம் வருது. ஐயோ, அவன் ரவுடியாச்சே, அவன் வந்துட்டு போனானா, அவன் வந்து சைக்கிள் காணுமா? என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்த தெருவில் அவன் இருக்கிற வீட்டுக்கு போய் நைஸாக பார்க்குறீங்க, அந்த சைக்கிள் அங்கே இருக்குது. ஆனால் நீங்கள் போய் சைக்கிள் தொட்டிங்கன்னா அவன் அடிப்பான். அதனால் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க. போயிட்டு, சார் கொஞ்சம் வாங்க சார், சைக்கிள் இந்த எங்கள் வீட்டில் இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டான் சார், தம்பியோட ஃப்ரெண்டு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. உடனே போலீஸ் வருது யூனிஃபார்மில். தம்பி டேய், உடனே வெளியே ஓடியாந்துட்டு என்ன சொல்கிறான்? சார் சார் மன்னிச்சிங்க சார், தெரியாமல் என் சைக்கிள் இருந்துச்சு, எடுத்து வந்துட்டேன் அப்படின்னு அந்த சைக்கிளை அவன் திருப்பி ஒப்படைக்கிறான். இப்போ கண்டுபிடிச்சது யாரு? அது வரைக்கும் பண்ண டிடெக்டிவ் ஒர்க்கு நீங்கள் தான் பண்ணுறீங்க. எல்லாத்துக்குமே உங்கள் வீட்டில் நகை காணாம போச்சுன்னா நீங்கள் தான் ஒர்க் பண்ணுறீங்க. முதல்ல எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு உங்களுக்கு முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் போலீஸில் ஆடுறீங்க, ப்ரைவேட் டிடெக்டிவ் ஆடுறீங்க. அந்த மாதிரி உலகத்தில் பிறந்திருக்க அத்தனை பேருமே டிடெக்டிவ்ஸ் தான். அதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் ஒன்றும் கிடையாது. அவங்களோட இன்டெலிஜென்ஸு, அவங்களோட கீழ்ப்படிதல், துணிவு, பணிவு எல்லாம். சரி சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ டிடெக்டிவ் ஏஜென்சினால வந்து நிறைய விஷயத்த கண்டுபிடிக்கலாங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல எல்லாம். இப்போ நானே கூட ஒரு டிடெக்டிவ் ஆகலாம்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு பொருள் ஒன்று காணாமல் போயிடுச்சு. நான் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன்னா அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? சார், நீங்கள் கேட்குற கேள்வி எங்களை நம்ம கண்டுபிடிச்சே தொழிலாக வச்சிருக்கிற எங்கள்கிட்ட வந்து அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த நுணுக்கத்தை கேட்குறீங்க. நுணுக்கம்னா சார், அது இருங்க, அந்த நுணுக்கம்னா ஒரு கேஸுக்கு ஒரு விதமான நுணுக்கம். எங்க வீட்டுல வந்து ஒரு 10 பொண்ணாக காணாம போச்சு சார். அதை எப்படி சார் நீங்க கண்டுபிடிச்சீங்க? அதை தான் சொல்றாங்க. நீங்க எப்படின்னு அதுக்கு நாங்க கேள்விகள் 100 கேள்விகள் கேட்போம், எல்லாத்துக்கும் பதில் இருந்த உடனே அதை வச்சு நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு திறமை உண்டு. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். கடலூர்ல இருந்து எங்களுக்கு திடீர்னு என்னுடைய வைர மூக்குத்தி காணும் அப்படின்னு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வருது. வைரத்துல செஞ்சது ஒண்ணு காணும், தோட ஒன்று காணா போயிடுச்சுன்னு சொல்லி கடலூர்லேருந்து எனக்கு ஃபோன் வருது. மெட்ராஸ்க்கு ஃபோன் வருது. ஏமா இவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னா நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம், எங்கள் டீம் அனுப்புகிறேன் பார்த்துக்கலாம்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். உடனே என்ன பண்ணுறோம், நாங்கள் புறப்பட்டு இங்கேருந்து கடலூர் போகிறோம். கட்டிட்டாங்க. ஃபீஸ் கட்டின பிற்பாடு நாங்கள் இங்கே கண்டுபிடிக்கிறதுக்கு போகிறோம். போய் இறங்குறதுக்கு முன்னாடி அந்த நகை அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அங்கே தான் என்னென்னா, அதை எடுத்துக்கொண்டு கொடுக்குறது யாருன்னா அந்த வீட்டு
வேலைக்கார பொண்ணு, சின்ன பொண்ணு. அவன் என்ன பண்ணியிருக்கா, இது நான் உண்மையை சொல்றேன், அந்த பொண்ணு எடுத்துட்டா, பத்திரமா எடுத்துட்டா. இவங்க வந்து பிரைவேட் டிடெக்டிவ் குலோத்துங்க சோழன்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொடுத்துட்டா. அந்த தகவல் அந்த பிள்ளைக்கு போயிடுச்சு. ஆமா ஆமா, அவங்க பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நீங்க வாங்க சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் கேட்கறாங்கல்ல. அவங்க போலீஸுக்கு போகல, பிரைவேட் டிடெக்டிவ் போயிட்டாங்கன்னு உடனே போலீஸை விட குலோத்துங்க சோழன் இன்னும் கொஞ்சம் மும்மரமா கண்டுபிடிச்சு வர்ற பயம் வந்து நகையை கொடுத்துட்டாங்க. இதுதான் வித்தியாசம். இறங்குறதுக்கு நாங்க போய் சேரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு நகைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்ச உடனே கிடைச்சிட்டாங்க. இந்த மாதிரி பல வழக்குகள். சார் உங்க பேரை யூஸ் பண்ணேன் சார், எங்க இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு சார். பேரை யூஸ் பண்ணதுக்கு பணம் கட்ட வேண்டிய அவசியம் ஒண்ணுமே செய்யல. பேரை யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரிவிச்ச உடனேயே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. எனக்கே அவங்க வந்து சொல்லும்போது அது சந்தோஷமா இருக்கும், சரின்னுடுவேன். இந்த மாதிரி ஏன்னா என்னுடைய நேம் வந்து எல்லாருக்கும் பாப்புலர் வந்து மட்டும் இல்லை, நாங்கள் வந்து அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. போலீஸு போலீஸ் கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டு இல்லை, போலீஸுக்கு போனால் அவங்க லேட் பண்ணுவாங்க, லேட் பண்ணி அவங்க எங்கே கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு நகையை நான் வச்சுருந்தேன். ஆனால் அந்த பொண்ணு நாங்கள் எடுத்து வச்சுட்டேன், அந்த பொண்ணு சொல்லலை. ஆனால் நான் எங்கள்ட வரப்போகிறோம் வந்துட்டு இருக்கோன்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு கொடுத்த உடனே. ஆமா, அதுல பெண்களும் பயிற்சி பெறாங்களா? இருக்காங்க இருக்காங்க இருக்காங்க. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க, அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் வச்ச அன்னைக்கு நீங்க இருந்தீங்க, பரதநாட்டியம் ஆட பொண்ணு முஸ்லீம் பொண்ணு, அந்த பொண்ணு ஃபாத்திமா காலேஜ் மதுரையில் படிச்ச பொண்ணு. என்ன பியூட்டிஃபுல்லா டான்ஸ் ஆடிச்சோ அதை விட பியூட்டிஃபுல்லா கேஸை கண்டுபிடிக்கும், கண்டுபிடிச்சிட்டு இருக்கு, இப்பயும் இருக்கு. பாருங்க, நாங்க எதிர்பார்க்கறது எல்லாமே இன்டெலிஜென்ஸ் தான். எந்த அளவுக்கு ஏஜை பத்தி இந்த பாருங்களேன், 20 வயசு பொண்ணு வர்றாங்க, 50 வயசு பாட்டியும் லேடியும் வர்றாங்க, 70 வயசு கிழவனும் வர்றாங்க. அவங்கெல்லாம் வந்து என்னை செக் பண்ணும்போது, நான் பார்க்கும்போது பேசும்போது தானா செலக்ட் ஆகிட்டு அவங்க ஷேர் பண்ணிடுவேன். வேற எந்த பேசிக் குவாலிஃபிகேஷன்னா உங்களுக்கு எம்ஏ எம்எஸ்சி எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா ஆடட் குவாலிஃபிகேஷன், ஆடட் தான். நான் உங்களுக்கு செக் பண்ணுறது எல்லாமே இன்டெலிஜென்ஸ் தான். உங்களுக்கு என்ன ட்ரைனிங்னு கொடுக்க வரும்போதே 6 மாதம் ட்ரைனிங் கொடுக்க போகிறேன். 6 மாதம் முதல்ல இன்டர்ன்ஷிப்னு ஒன்று வச்சுருக்கேன். இன்டர்ன்ஷிப் டிடெக்டிவ் ட்ரைனிங்க்கு இன்டர்ன்ஷிப்னு தனி கோர்ஸே வச்சுருக்கேன். அது 15 நாள். அந்த 15 நாள் கோர்ஸை முடித்தானாலே, அதில் செலக்ட் ஆகிட்டானாலே அவன் டிடெக்டிவ் ட்ரைனிங்க்கு செலக்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அப்போ 6 மாதம் அவனை பயிற்சி கொடுக்குறோம். 6 மாதம் எங்கள் ராயப்பேட்டை ஆஃபீஸ்லேயே பயிற்சி கொடுத்து, அந்த பயிற்சியில் வெற்றி பெற்ற பிற்பாடு இது 1 இயர் கோர்ஸுக்கும் அனுப்புகிறோம், 2 இயர் கோர்ஸுக்கும் அனுப்புகிறோம். ஆரம்பத்திலேயே 15 நாள் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போதே களம். இதை பாருங்களேன், புத்தகத்தை படிச்சு இருக்குது 2-3 நாள் தான். மிச்ச 10 நாளுமே ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஃபீல்டு. அந்த பையனை பாடுறா, இந்த பொண்ணை பாடுறா, அவன் எந்த அளவுக்கு மும்மரமா பார்க்குறான், அல்ல அவங்கள்ட்ட மாட்டிக்கிறானா எல்லாம் செக் பண்ணுவோம். ஆமாங்க, நீங்க அந்த பையனை பாரு, இவரை பாருங்க, தளபதி எங்கெங்க போறாரு பாருங்கன்னு கண்டுபிடிக்க சொல்றேன். தளபதிக்கு தெரிஞ்சு ஃபாலோ பண்றீங்களா, தெரியாம ஃபாலோ பண்றீங்களான்னு நான் பார்ப்போம். அதனால நீங்க போய் அவருக்கு தெரியறமா பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க அன்ஃபிட். நீங்க சொன்னதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கே வந்து சீக்கிரமா உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணணுங்கிற அந்த ஆர்வம் வந்துருச்சு சார். வருமானம் ஏதாவது கிடைக்குமா சார்? வருமா வராதா? உங்க ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். ரொம்ப நன்றி சார். ஏன் சொல்ற வரேன்னா, இந்த துப்பறியும் துறை மாதிரி ஏர்னிங் வந்து எந்த துறையிலும் பண்ண முடியாது. டாக்டர் படிக்கணும்னா 4 வருஷம் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி அப்புறம் தான் நீங்கள் டாக்டர் ஆகிட்டு 30,000 40,000 சம்பாதிக்கிறீங்க. அது மாதிரி இன்ஜினியர், இது மாதிரி லாயர் தான். இந்த டிடெக்டிவ் துறை மட்டும்தான் நான் சொல்ற மாதிரி கற்றுக்கிட்டிங்கன்னா உடனே சம்பாதிக்கலாம். பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் பிரைவேட் டிடெக்டிவ்ஸ் தேவைப்படுது. எங்க மாதிரி பெரிய நிறுவனத்துக்கு வந்தால் 4 லட்சம் கொடு 5 லட்சம் கொடுன்னு கேட்கறதுனால இங்கே வர மாட்டேங்கிறாங்க. உங்களையே டிடெக்டிவாக படித்து ப்ராக்டிஸ் பண்ணி மாத சம்பளத்திலே 30,000 40,000 சம்பளத்தில் வச்சுட்டான்னா மாதம் முழுக்க அவன் நடக்கிற எல்லா ஊழல்களையும் அவன் கண்டுபிடிச்சிடுவான் அவன் கம்பெனியில். அப்போ டிடெக்டிவ்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எல்லா கம்பெனியும் தேவைப்படுது. 100% வருமானம் மட்டும் இல்லை, காரு பணம் பங்களான்னு வாங்கிட்டு இருக்கலாம் கொஞ்ச நாள்ல. இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய 15 கோடி பங்களால நான் இன்னைக்கு இருக்கேன். எப்படி வாங்கினேன்?
எப்படி இதுல இன்டைரக்டா நான் கொஞ்சம் தான் செலவு பண்ணேன், மீதியெல்லாம் தானா வளர்ந்துச்சுன்றது இருந்தா கூட அந்த கொஞ்சம் செலவு கூட எங்களுக்கு எப்படி காசு கிடைச்சது? வேலை செஞ்சு இந்த துப்பறி இலாக்கால மட்டும்தான் நான் வேலை செய்யறேன். எனக்கு வேற எதுவும் தொழில் கிடையாது. துப்பறி இலாக்கா மட்டும்தான். அதாவது தனியார் துப்பறி. ஜெயலலிதா எனக்கு கிளைண்ட்டு, கலைஞர் என் கிளைண்ட்டு, வாஜ்பாய் என் கிளைண்ட்டு, இவ்வளவு PV நரசிம்மராவ் ஆக இருந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவே என் கிளைண்ட். வாஜ்பாய் எப்படி சார் உங்களோட கிளைண்ட் ஆனா? பிஜேபியில இந்தியாவுக்கு 3 தடவை பிரதமரா இருந்திருக்காரு. சொல்றது கேளுங்களேன். எல்லாருமே ஏபிஜே அப்துல் கலாம் டைரக்டா போன்ல பேசி என்கிட்ட வந்தவர். அந்த அளவுக்கு எப்படி இங்க கிடைக்குதுன்னா தனியார் துப்பறி நிறுவனத்துக்கு தான் இந்த ரெஸ்பெக்ட் மரியாதை இல்லை. அது ஓகே சார். எனக்கு இது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. இந்த விஷயம் சுவாரஸ்யமா இருக்கு. அடல் பிஹாரி வாஜ்பாய் உங்களுடைய கிளைண்ட் இந்த மாதிரி சொன்னீங்களே, அது சில விஷயங்கள் நீங்க வெளியில சொல்ல முடியாது. இப்ப இது பாருங்க, இப்ப கூட நான் இந்த தலைவர்கள் பேர்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். எதுக்கு வந்தாங்க எது வந்தாங்கன்னு மட்டும் சொல்ல மாட்டேன். ஆமா, அது சொல்ல முடியாது. இப்ப அதனால தான் நீங்க யாரையும் பர்டிகுலரா கேட்காதீங்க. ஜெயலலிதா மேடம் கூட என்னோட கிளைண்ட் தான். கலைஞர் கருணாநிதி கூட என் கிளைண்ட் தான். ஆற்காடு வீராசாமி உட்காந்துருக்காரு பாருங்க, போட்டோலாம் பாருங்க. எங்கிட்ட வந்து உட்காந்தா பல இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கிட்ட கேட்பாங்க, கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு வேண்டியது தகவல், எங்களுக்கு வேண்டியது பணம். ஒரு நாளைக்கு பர் டே 10 லட்சம் கொடுத்தவங்க தான் ஜெயலலிதா. அவங்க கொடுக்குறாங்க, நான் வாங்கிட்டேன்னு சொன்ன உடனே ஆற்காடு வீராச்சாரும் அதான் கொடுத்தாரு. அப்ப பெர் டே பாருங்க. கண்டிப்பா சார். முடியுமா? உங்ககிட்ட கேட்டதுனால இப்ப நானே ஒரு டிடெக்டிவா கன்ஃபார்மா சீக்கிரமாவே வந்து சேர்ந்துறேன் சார். இதுல ஒண்ணு ரொம்ப நன்றி சார். இல்ல 100% நேர்மையா இருக்கணும், சீக்கிரட்டா இருக்கணும். கண்டிப்பா இது ரெண்டுமே யாரும் இருக்கிறது இல்லை. அதனாலதான் யாரும் உருப்படுறது இல்லை. நான் இருக்கிறேன் சார். இருந்தீங்கன்னா பெரிய லெவல் வளர்ச்சி அடையலாம். நன்றி, வணக்கம்.